வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள், சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களில் அந்த செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாரத்தின் வந்து ஒரு லாஸ்ட்டில் ஒரு சனிக்கிழமை வாக்கில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2-11ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வந்தாலும் ஸோ கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால குடும்பத்திற்காகவும் பெரிய லாபத்திற்காகவும் கொஞ்சம் அலைச்சல்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 3-10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது புதிய முயற்சிகள், ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது அது 4-9 நாளே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாருடைய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான குரு, 5ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் குழந்தைகளோட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகள் வந்து எதிர்த்து பேசுகிறத வந்து தவிர்க்க முடியாது. கொஞ்சம் வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் எனிமிட்டியாக வந்து பேசுவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சனி இந்த 7ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபடணும். ஏதாவது தேர்ட் பர்சன் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகி அதனால் வந்து நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வரணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தொழில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தேவையில்லாத ஒரு விஷயங்கள், ஒரு பேராசையை காட்டி மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி, சிறப்பான வருமானங்கள் வருது. மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து செவ்வாய் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது நண்பர்கள்லாம் நல்ல ஒரு லாபங்கள் கிடைச்சாலும் சில நேரங்கள் அவங்களால நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் சின்ன செலவுகள் உங்களுக்காக காத்திருக்குங்க. ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள். ஸோ தசா புத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள், சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதுவும் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேருக்கு நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு நல்ல விஷயந்தான். கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 4, 5ல் ட்ராவல் பண்ணணும். ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். நல்ல முயற்சிகள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல், நம் தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ல் உள்ள ராகு நிறைய பிரச்சனையை பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம். அதுவும் கணவன் மனைவி விஷயங்களும் சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத விரயங்கள் வருவதற்கான தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளியிலேருந்து யாராவது தேர்ட் பர்சன் வந்து உள்ளே நுழைஞ்சு குழப்பறதுக்கான வாய்ப்பு. தேவையில்லாதவர்களை பற்றி பேசாமல் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்துக்கான செலவுகள் வந்து உடனடியாக இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி செலவு பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த பார்த்து பேசணும். ஸோ கேது தசாபுத்தி கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறது, எடுத்துரைஞ்சு பேசுறது அதெல்லாம் தவிர்க்கணும், கொஞ்சம் பார்த்து பேசணும். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுது, புதிய முயற்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. எல்லாமே சிறப்பு தான். பட் ஆனால் அதுக்கான விஷயங்கள் நடக்குமானால் ஒரு பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக அது கிடைக்கும், கொஞ்சம் டிலேடாக கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு இறைவன் வந்து மனசுக்குள்ளே கொண்டு வாங்க, இந்த இறைவன் வரணும். ஸோ ஓம் நமச்சிவாய நிமிஷம் உள்ளுக்குள்ளே வரணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களாக கண்டிப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் எங்களோட வம்சாவழியில், எங்கள் தந்தை சார்ந்த வம்சாவழியில் பார்த்திங்கன்னா அது வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள். ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள். ஸோ அந்த மாதிரி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க. ஸோ இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா, நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள், நம்ம புத்திசாலியை நம்ம வந்து அவனை அடக்கி மிதித்து எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்தா முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறோம். ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி கிடையாதுங்க, அவங்க தான் நாம, அதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ, இந்த மாதிரி இந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குமானா நிறைய நடந்திருக்கு. ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர், ரொம்ப ஜென்யூனான பர்சன். ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்களில் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். முதல் ஆண்டுலேயே வந்து கர்ப்பமாகி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க. ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையலாக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாயிடுச்சு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு, இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணாருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து 1970s நடந்ததுன்னு வச்சுக்கோமே, இந்த காலகட்டத்தில் 1970s. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தை வளருதுங்க. ஸோ வளர பார்த்திங்கன்னா அதெல்லாம் வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா 3வது கூட ஒரு குழந்தை இருக்குது. முதல் குழந்தையும் 3வது குழந்தையும் நல்லா செட்ரேட் ஆகும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த 2வது குழந்தையோட டார்ச்சர்ஸ் தாங்கவே முடியாது. அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து வருதுங்க. தேவையில்லாத சவாசங்கள், தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்தை வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்திடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சு அவர் ரொம்ப இதை பண்ண. ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள், அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 35-40 வயசு ஆகிற வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற 2 குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை. ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம், சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு விஷயம், ஒரு கர்மா பண்ண போகிறோம், நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க. ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம், இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன், எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் திரியிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இதோடைய பேக்ராஃப்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரும். எப்படி உட்காருன்னா, உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும், இல்லை உங்கள் பேரனாக உட்காரும். நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது, ஓகேங்களா? ஆனால் உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணுந்து ரத்தம் வரும். ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க. கர்மாவில் பூம்ராங். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.